அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, சமீப காலமாக சிறியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், இளைஞர்கள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் என்று எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அதிகமான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு நிறைய மரணங்களை நாம் தினம் தினம் சந்தித்து கொண்டே இருக்கின்றோம். ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவரும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களும் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான விபத்துகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எல்லா தரப்பிலுமே மரணங்கள், வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லா தரப்பிலுமே மரணங்கள் அதிகமாக நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். இந்த மரணம் என்பது நமக்கு மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றதா? காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்து அப்படி இருக்கின்றோம். அதேபோல் நம்முடைய வாட்ஸ்அப்புகள், இந்த குரூப்புகளெல்லாம் நம்ம முஸ்லீம்களை சார்ந்து இருக்கிறோம். அப்போ இதிலலாம் என்ன அடிக்கடி ஒரே மரண செய்திகள், மௌத்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ முஸ்லீம்கள் மட்டும்தான் இறப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றதா என்று பார்த்தால் இல்லை சகோதரர்களே. எல்லா மதத்திலையுமே நடக்கிறது. எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ நம்ம பள்ளிக்கு பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கிறது. அங்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணுறாங்க, மரணங்கள் வந்து கொண்டு தான், சாவு ஊர்வலங்கள் போய்க்கொண்டிருக்கிற நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்போது அவங்களது அந்த எல்லா மதங்களிலுமே என்ன செய்யுது, மரணங்களுக்கு அது மாதிரி அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டுறாங்க இல்லைங்களா? அதில் நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன வயசு தானவங்க, நடுத்தர வயசு, சிறுவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் என்று அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அதுலேயும் எல்லா தரப்புலையும் தான் மரணம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு என்ன காரணம்? ஒரே மரணங்கள், பாகுபாடு இல்லாத மரணங்கள் நடந்துபட்டு கொண்டிருக்கிறதே, இதுக்கு என்ன காரணம்? இதற்கு நம்ம 1000 காரணங்களை சொல்லிக் கொள்கின்றோம். என்னவென்று சொன்னால், நம்முடைய உணவு பழக்கங்கள் சரியில்லை, அதிகமான வேலைகள், இரவை பகலாக்கிவிட்டோம், பகலை இரவாக்கிவிட்டோம், சரியான முறை தூக்கம் இல்லை, வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கிறது, அதிகமான முறை டென்ஷனு, பொருளாதார தேவைகள் அதிகமாக இருக்கிறனால என்ன செய்கிறோம், இதனால் நமக்கு மன உளைச்சல்கள் ஏற்பட்டு குடும்பங்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்கள், உறவுகளுக்கு மத்தியில் ஒரே பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், கடன் தொல்லைகள், இப்படி ஏதாவது ஒரு பக்கம் நோய், இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் மன உளைச்சல்களை ஏற்படுத்தி என்ன செய்கிறது, மரணத்தில் கொண்டு வந்து விட்டு விடுகிறது என்பதாக பல காரணங்களை நாம் சொல்லி கொண்டாலும் கூட கடைசியாக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், இறைவனுடைய நாட்டம் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். இறைவனுடைய நாட்டம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடுறோம். அன்பிற்கினவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், சூரத்துல் முல்க் சொல்கிறான். அல்லாஹ் அதில் ஒரு வசனம் சொல்கின்ற போது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா என்று இந்த ஒரு வாசகத்தை சொல்கிறான். இந்த திருவசனத்தில் என்ன சொல்கிறோன்னா, அல்லதி ஹலக்கல் மௌத்த, நான் முதல்ல மௌத்தை தான் படைத்தேன் அப்படிங்கிறான். முதல்ல அல்லாஹ் தஆலா மௌத்தை படைத்து விட்டு தான் ஹயாத்தை, இரண்டாவதாக ஹயாத்தை படைச்சிருக்கிறான். அப்போது முதல்ல இருக்கக்கூடிய அந்த மௌத்தை என்ன செஞ்சிடறோம், நாம் மறந்துட்டோம். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனால் இரண்டாவதாக படைத்திருக்கக்கூடிய அந்த ஹயாத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். இது என்னன்னு சொன்னால், ஒரு உயிர் பிறக்கிறது என்று சொன்னால் அந்த உயிருக்கு முதலிலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், மௌத்தை ஏற்பாடு செஞ்சு விட்டான். இதுதான் உண்மை. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை இன்னைக்கு பிறக்குதுன்னு சொன்னால், இந்த குழந்தைக்கான மௌத்து என்ன ஆயிடுச்சு, அல்லாஹ் முன்னாடியே படைச்சிட்டான். அப்போ முதல்ல மௌத்தை தான் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், முதல்ல மௌத்தை படைச்சிட்டு தான் ரெண்டாவது ஹயாத்தையே கொடுத்துருக்குறான். இதை நம்ம முதல்ல விளங்கிக்கணும். இப்போ இந்த மௌத்துங்கிறது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், ஏன் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொன்னால், இதற்கு என்ன காரணம், நாம் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் என்ன செஞ்சிட்டோம், முழுகிட்டோம். உலகத்தினுடைய ஆசாபாசங்களில் முழுகிறதின் காரணமாக இந்த மௌத்தை நாம் என்ன செஞ்சிக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. இதை முதல்ல நாம் விளங்கிக்கணும். இப்போது அதுக்கு நம்ம ஏன் மௌத்தை கொண்டு பயப்படுறோன்னு சொன்னால், நம்ம என்ன செய்யணும், நம்முடைய அமல்கள் என்ன செய்யலை, அமல்கள் நம்மள்கிட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய இறையச்சம் இல்லை, அல்லாஹ் சொல்லி தந்த அந்த வாழ்க்கை நம்மள்கிட்ட இல்லை, நபி காட்டி தந்த அந்த வாழ்க்கை இல்லை. இது இல்லாதனால நாம் என்ன செய்கிறோன்னா, மௌத்தை கண்டு
பயப்படுகிறோம். அன்பிற்கினவர்களே, மௌத்தை வந்து அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாது. எனக்கு மௌத்தை கொடு அல்லாஹ் அப்படின்னு எந்த நேரத்துலையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, கேட்கவே கூடாது. அல்லாஹ்விடத்தில் நன்மையான விஷயங்களை கேட்கணும். ஆனால் அதே நேரத்தில் மௌத்தை அதிகமாக நினைக்கணும். மௌத்தை அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடாதே தவிர மௌத்தை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் மௌத்து நம்ம கிட்ட வர்ற நேரத்தில் சந்தோஷமாக ஏற்றுக்கணும். சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கணும். இதை ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் என்ன செய்யும், நமக்கு வந்து வெற்றி அடைஞ்சிடறோம். இப்போது நாம் இந்த உலகத்தினுடைய நம்ம கேட்குறோம், என்னங்க அப்போ அல்லாஹ் தானே நம்மளை படைச்சான், அல்லாஹ் தானே இந்த உலகத்தில் நம்மளை படைச்சி வச்சுருக்கிறான். அப்போ இந்த உலகத்தினுடைய தேவைகள்லாம் நமக்கு இருக்குதுல்ல, பொருளாதார தேவைகள் இருக்குல்ல. அப்போ பொருளாதார தேவையை நம்ம எங்கே போய் சம்பாதிக்கிறது, எப்படி சம்பாதிக்கிறது? உலகத்தில் போனால் தானங்க சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம தேவைகளை நம்ம எப்படி பூர்த்தி செய்வது? அப்போ நம்ம அமல்களே செஞ்சு கொண்டு இருந்தால் அப்போ எப்படி பொருளாதாரத்தை நம்ம ஈட்டுறது? மனைவி மக்களை எப்படி காப்பாற்றுறது, படிக்க வைப்பது, கல்யாணம் முடிச்சு வைப்பது, வீடு கட்டுவது, இப்படின்னு நாம் ஒரு கேள்வி கேட்குறோம். அன்பிற்கினவர்களே, உலகத்தில் கல்வி வந்து இலவசமாகவும் இருக்கிறது, பணம் கொடுத்தும் கிடைக்கிறது. நாம் எதை தேர்ந்தெடுத்திருக்கோம்? பணம் கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்கோம். அதே போல் வேலை வாய்ப்புகள் வந்து என்னது, பணம் கொடுக்காமையும் கிடைக்கும், பணம் கொடுத்தும் கிடைக்கும். காலேஜுகளில் படிக்கிறோமே, அப்போ வந்து என்ன செய்கிறோம், பணம் கொடுத்தும் படிக்கலாம், பணம் கொடுக்காமையும் படிக்கலாம். நாம் என்ன செய்கிறோம், ஒழுங்காக படிக்காமல் என்ன செஞ்சிடறோம், அந்த சீட்டு வேணும் இந்த சீட்டு வேணும்னு சொல்லி மார்க் கம்மியாக இருக்கனால லஞ்சம் கொடுத்து படிக்க வைக்கிறோம். அதே மாதிரி வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் லஞ்சம் கொடுக்காமையும் வேலை கிடைக்கும், லஞ்சம் கொடுத்தும் வேலை கிடைக்கும். லஞ்சம் கொடுக்குற வேலையில் அதிகமாக சம்பளம் கிடைக்குன்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து செய்கிறோம். அதே போல் திருமணங்களை வந்து எளிமையான சுன்னத்தான முறையில் முடிக்கலாம். நாம் என்ன செய்கிறோம், ஆடம்பரமான முறையில் முடிக்கிறதுக்கு நாம் இருக்கிறோம். அதே போல் இருக்கிற வீடுகளை நமக்கு எந்த அளவுக்கு வீடு வேணுமோ அந்த அளவுக்கு தாராளமாக வச்சுக்கலாம். வீடுகள் பெருசாக வாடகைகள் கூடும். அதே போல் சொந்த வீடுக்காரங்க அந்த வீடுகளை பெருக்க என்ன செய்யும், ஆடம்பரங்களை செலவு பண்ணால் அதுக்கு தகுந்த செலவு. அப்போது இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் பொருளாதாரத்தை நாமத்தான் என்ன செஞ்சுக்கிட்டோம், பேராசையின் காரணமாக மற்றவர்களை பார்த்து நம்முடைய தேவைகளை அதிகமாக்கி கொண்ட காரணத்தினால்தான் நம்மளால் என்ன செய்ய முடியல, உலகத்திலேயே நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா மூழ்கிட்டே இருக்கிறோம். நாம் மறுமையின் பக்கம், அமல் செய்வதின் பக்கம் நம்மால் கவனம் செலுத்த முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வழிப்போக்கர்களைப் போல வாழுங்கள் என்று சொன்னாங்க. வழிப்போக்கர்னா என்ன சொன்னால், அந்த பயணம் செய்கிறாங்க இல்லைங்களா, அப்போ பயணத்துக்கு தேவையான என்ன வச்சுப்போம், தேவையான உணவு, உடை, தண்ணி, பொருளாதாரம் வச்சுருப்போமே, பணம் வச்சுட்டு தான் நம்ம பயணம் செய்வோம். இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையே இருக்கணுமா. ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டோம்னா, இந்த வழிப்போக்கருடைய வாழ்க்கை என்பதை அமல்களில் கொண்டு வந்தோம். தேவைக்கு நம்மளால் முடிஞ்சால் தொழுகிறது, முடிஞ்சால் நோன்பு வைக்கிறது, முடிஞ்சால் நன்மை செய்கிறது, இப்படி வச்சுட்டு முழுக்க என்ன செஞ்சிட்டோன்னு சொன்னால், உலகத்தினுடைய வாழ்க்கையில் முழுகினத காரணத்தினால தான் நமக்கு என்ன செய்ய முடியல, மௌத்தை கண்டு நாம் அஞ்சுகிறோம், பயப்படுகிற. நம்பிக்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 60க்கும் 70க்கும் மத்தியில் என்னுடைய உம்மத்துடைய ஹயாத்துன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அதை விட கம்மியாகி விட்டது. எப்போ வேண்டுமானாலும் மரணங்கள் வரலாம் என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். அசருக்கு இருப்பவர்கள் மகரிபுக்கு இல்லை, இஷா தொழுது படுக்கிறவங்க ஃபஜருக்கு எழுந்திருப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை இன்று எல்லோருக்கும் கழிந்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்திலும் யாருக்கும் மரணம் வரலாம். ஆகவே அதை நினைத்து நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய அமல்களை உலகத்தினுடைய தேவைகள் போக மீதி நேரங்கள் என்ன செஞ்சுக்கணும், மரணத்தை நாம் நினச்சி நம்மளை அமல் செஞ்சுக்கணும். மரணம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகத்தில் எப்படி இருக்கும், மரணம் இருக்கும்போதே நாம் எவ்வளோ அநியாயம் செய்கிறோம், அக்கிரமம் செய்கிறோம், போட்டிகள், போராமைகள், சண்டை, சச்சரவுகள், நீயா நாயான்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. இப்போ மரணம் இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்கள். ஆனால் தான் அல்லாஹ் தஆலா மரணத்தை தந்திருக்கின்றான். மரணத்தை தந்து என்ன சொல்கிறான் அல்லாஹ், மௌத்தையும் ஹயாத்தையும் நான் கொடுத்து உங்களில் யார் இறையச்சம் உடையவர்கள், நன்மையால் யார் சிறந்தவர்கள், இறையச்சத்தால் யார் சிறந்தவர்கள், என்னுடைய கட்டளையை பின்பற்றுவதால் யார் சிறந்தவர்கள், நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவர் யார் சிறந்தவர்கள் என்று உங்களை நான் எதுக்கு பாகுபடுத்தி உங்களை நான் தயார்படுத்தி கொள்வதற்காகத்தான், நீங்கள் யார் சிறந்தவர்கள் என்று, நன்மையால் யார் சிறந்தவர்களாக வருகிறீர்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன், மௌத்தையும் படைச்சிருக்கேன், ஹயாத்தையும் தந்திருக்கேன்னு சொல்கிறான். அப்போது இந்த மௌத்தை நினச்சி நாம் என்ன செய்யணும்னா, அதிகமான முறையில் அமல்களை நாம் செஞ்சு கொள்ளணும். அந்த அமல்களை நாம் செஞ்சு கொண்டே இருந்தோம்னு சொன்னால், நன்மைகளை செய்து கொண்டோம்னு சொன்னால், நிச்சயமாக மௌத்தை கண்டு நாம் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோங்க. அந்த நேரத்தில் நமக்கு தனி தைரியம் வந்துவிடும். அந்த தைரியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான். ஒரே ஒரு உதாரணம் தான்.
கடலில் தான் மீன் வாழுது. கடலில் மீன் வாழுது. அது பிறந்ததிலிருந்து இறந்தது வரைக்கும் கடல் தண்ணீர், உப்பு தண்ணீர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மீனை எடுத்து நாம் சமைக்கின்ற பொழுது உப்பு போட்டு தான் சமைக்கிறோம். ஏன்? அந்த மீன் என்னதான் அந்த உப்பு தண்ணியிலேயே வாழ்ந்தாலும் அந்த உப்பு அந்த மீனுடைய உடம்பில் ஏறவில்லை. அது ஏறாமல் தன்னை பாதுகாத்து கொண்டது. அதே போல தான் எப்படி அல்லாஹ் அதை பாதுகாத்து கொடுத்தானோ அதே போல் தான் இந்த உலகம் என்பது கடலை விட சின்னது தான். அவ்வளோ பெரிய கடலில் வாழக்கூடிய மீனே அந்த உப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாத போது அதை விட சிறியது தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் என்னதான் இந்த உலகத்தினுடைய தேவைக்காக நாம் போனாலும் வந்தாலும் அது நம்முடைய உள்ளத்தில் மிகைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இறையச்சம் மௌத்தும் நமக்கு மிகைத்திருக்க வேண்டும். அதுதான் மரணத்துக்கு முன்னால் மரணமாய்க் கொள்வோம் என்று சொன்னால், நம்ம மரணம் வருவதற்கு முன்பாக நம்முடைய ஆசாபாசங்களை, இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளிலிருந்தும் நம்மை நப்சை கட்டுப்படுத்தி கொண்டு வந்து சொன்னால், ஆசையை அடக்கி கொண்டு வந்து சொன்னால் நம்ம மௌத்தான மாதிரி தான். அப்போ மௌத்து வருகின்ற பொழுது அல்லாஹ் நாம் என்ன செஞ்சுருவோம்? மகிழ்ச்சியான முறையில் அந்த மௌத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல மரணங்களை தந்து அவனை சந்திக்கின்ற பொழுதும் நல்ல முறையில் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.